சமூக வலைதளத்தில் திட்டுனா அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வியை விட சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். அந்த விமர்சனம் வந்து கருத்தியலாவோ இல்லை அவங்களுக்குரிய வட்டார வழக்கு சேர்ந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருந்தாலோ அதுக்காக கைது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து அந்த ஐடி ஆக்டில் 66A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருந்து 66A அந்த பிரிவில் வந்து யாரெல்லாம் சமூக வலைதளத்தில் ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, தவறாக பேசுகிறாங்க, அல்லது வேறு ஏதாவது அவதூறாக வந்து அவங்க போட்ட வீடியோவோ இல்லை அவங்க பண்ண ஒரு விஷயத்தையோ வந்து விமர்சனம் பண்ணுறாங்க கடுமையாக அப்படின்றவங்க வந்து பார்த்து அதையெல்லாம் பார்த்து வந்து அதுக்கு வந்து கேஸ் போட்டுருந்தாங்க, வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க. இந்த வழக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு எடுக்கும்போது அந்த வழக்கில் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அந்த 66A என்ற பிரிவு வந்து எடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் பதிவிடுறாரு அப்படின்னும் போது அதை எதிர்த்து பேசுவதில் அது சம்பந்தமான விஷயங்களை விமர்சனம் பண்ணுறது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளில் வந்துடுது. அப்படி அடிப்படை உரிமைகளில் வரும்போது அது மறுக்கப்படுது அப்படின்றத சொல்லி தான் வந்து அந்த பிரிவியை வந்து எடுத்துட்டாங்க.